பணம்சார் உளவியல். செல்வம், வேட்கை, மகிழ்ச்சி ஆகியவை குறித்த எக்காலத்துக்கும் பொருந்தும் படிப்பினைகள். த சைக்காலஜி ஆஃப் மணி, மார்கன் ஹுசெல். பகுதி 1. எவரும் அறிவிலி அல்லர். நான் ஒரு பிரச்சனையை குறித்து சொல்லப் போகிறேன். உங்கள் பணத்தை நீங்கள் எப்படி கையாள்கிறீர்கள் என்பது குறித்த யோசனையும், மற்றவர்கள் அவருடைய பணத்தை எப்படி கையாள்கிறார் என்ற அனுமானமும் உங்களை ஓரளவிற்கு திருப்தி அளிக்க வைக்க முடியும். மக்கள் பணத்தின் மூலம் சில பைத்தியக்காரத்தனமான காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் பைத்தியக்காரர்கள் அல்லர். இதுதான் மைய கருத்து. வெவ்வேறு விதமான வருமானத்தை கொண்ட, வெவ்வேறு வகையான கொள்கையுடைய, உலகின் வெவ்வேறு இடங்களில் வசித்த, வெவ்வேறு பொருளாதார சூழலில் வளர்ந்த, வெவ்வேறு வகையான சந்தை சூழலை எதிர்கொண்ட, வெவ்வேறு விதமான லாபங்களை பெற்ற, வெவ்வேறு அளவிலான அதிர்ஷ்டத்தை பெற்ற பெற்றோர்களால் வளர்க்கப்பட்ட, வெவ்வேறு தலைமுறைகளை சேர்ந்த மக்கள் வெவ்வேறு விதமான படிப்பினைகளை பெறுகின்றனர். உலகம் எப்படி இயங்குகிறது என்பது குறித்த தனித்துவமான அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுள்ளனர். நீயாக கற்ற, அனுபவித்த ஒன்று மற்றவர்களின் அனுபவத்தை விட மிகவும் ஆழமானதாக நீ உணர்கிறாய். எனவே நீ, நான் எல்லோரும் பணம் குறித்த நமக்கேயான சில அனுமானங்களுடன் தான் வாழ்ந்து வருகின்றோம். அத்தகைய அனுமானம் கருத்தளவில் மனிதனுக்கு மனிதன் மிக பெரும் அளவில் வித்தியாசத்தை கொண்டதாகவே இருக்கிறது. உனக்கு எது பைத்தியக்காரத்தனமாக தெரிகிறதோ அது எனக்கு ஞானமாக கூட தெரியலாம். வாழ்க்கையில் வறுமையில் வளர்ந்துயர்ந்த ஒருவன் பொருளீட்டல் குறித்த ஆபத்துகளையும் பயங்களையும் எதிர்நோக்கும் அந்த பக்குவம் செல்வத்திழைப்பில் வளர்ந்து வரும் நிதியாளரால் கூட அடைந்துவிட இயலாது. பணவீக்கம் அழிந்திருந்த காலத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவன் அடைந்த அனுபவங்கள் சீரான பொருளாதார சூழலில் வளர்ந்த ஒருவனுக்கு கிடைப்பது அரிதாகும். 1990களின் சந்தை சூழலில் குளிர் காய்ந்து கொண்டிருந்த தொழில்நுட்ப பணியாளர்களின் கற்பனைக்கும் எட்டாத அனுபவங்களை உலகின் மிகப்பெரிய பங்குச்சந்தை வீழ்ச்சியின் போது தன் முதலீடுகள் அனைத்தையும் இழந்த ஒரு பங்குச்சந்தை தரகர் அனுபவித்திருக்க முடியும். கடந்த 30 வருடங்களாக பணவீழ்ச்சியின் சூழலையே அனுபவிக்காத ஓர் ஆஸ்திரேலியர், அமெரிக்கர் எவருமே கண்டிராத வீழ்ச்சியர் அனுபவித்தனர். மேலும் மேலும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் தொடர்ச்சியாக முடிவின்றி இருந்து வருகின்றன. பணத்தை குறித்து உனக்கு தெரியும் ஒன்று எனக்கு தெரியாமல் இருக்கலாம். அதே போலவே எனக்கு தெரிந்த ஒன்று உனக்கு தெரியாமல் இருக்கலாம். என் அனுபவங்களிலிருந்து வேறுபட்ட வழியில் நீ உன் வாழ்க்கையில் வேறு விதமான நம்பிக்கைகளையும், இலக்குகளையும், எதிர்பார்ப்புகளையும் அனுபவிக்கின்றாய். இந்த வேறுபாடு நம்மில் ஒருவர் மற்றவரை விட புத்திசாலி என்பதனாலோ அல்லது பணம், பொருளீட்டல் குறித்த பல்வேறு தரவுகளை கொண்டதனாலோ அன்று. வெவ்வேறு வகையாகவும் ஒரு சேர நம்மை தூண்டுபவைகளாகவும் அமைந்த நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களே இந்த வேறுபாட்டிற்கு காரணமாகும். பொருளீட்டல் குறித்த உன்னுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் உலகில் நடக்கும் அனுபவங்களில் 0.000001% கூட இருக்கலாம். 80% உலகம் நீ எப்படி நினைக்கிறாயோ அப்படித்தான் நினைக்கிறது என்றே கூட இருக்கலாம். பணவீழ்ச்சியின் காரணம் குறித்தும் அது ஏன் ஏற்பட்டது என்பதை குறித்தும், அத்தகைய சூழல்களில் எவை முன்னுரிமை பெறுதல் வேண்டும் என்பது குறித்தும், அந்த அளவிற்கு நாம் ஆபத்துகளை எதிர்கொள்ளலாம் என்பது குறித்தும், இத்தகைய பல்வேறு தளங்களிலும் ஒத்த அறிவுடையவர்கள் கூட கருத்து வேற்றுமை கொண்டவர்களாகவும் இருக்கலாம். 1930களில் அமெரிக்காவில் நிகழ்ந்த மிகப்பெரிய பணவீழ்ச்சியை குறித்து தன்னுடைய புத்தகத்தில் ஃபிட்ரிக் லீவிஸ் ஆலன், இந்த பணவீழ்ச்சி பல லட்சக்கணக்கான அமெரிக்கர்களை அவர்களின் எஞ்சிய காலம் யாவும் வருத்தப்படும்படியான அகமாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது என்கிறார். ஆனாலும் பல்வேறு வகையான அனுபவங்களை அந்த பணவீழ்ச்சி தந்து சென்றிருக்கிறது. இது நடந்து 25 வருடங்களுக்கு பிறகு அமெரிக்க அதிபருக்கான தேர்தலுக்கு போட்டியிடும் தருணத்தில் ஜான் எஃப் கென்னடியிடம் ஒரு பத்திரிகையாளர் அந்த பணவீழ்ச்சி குறித்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும்படி முறையிடுகிறார். அதற்கு பதிலுரையாக ஜான் எஃப் கென்னடி கூறியது, நான் அந்த பணவீழ்ச்சியை நேரடியாக அனுபவித்தவன் அல்லன். எங்கள் குடும்பம் மிக மிக செல்வச் செழிப்பாக இருந்த குடும்பம். எந்த காலத்தை ஒப்பிட்டாலும் எங்கள் குடும்பம் கொண்டிருந்த செல்வம் மிக அதிகம். மிகப்பெரிய மாளிகைகள், கணக்கற்ற பணியாளர்கள், பரந்த அளவிலான பயணங்கள் என மிகவும் செழிப்பாக இருந்த குடும்பம். பசியை போக்கிக் கொள்ளட்டும் என்ற எண்ணத்தில் எங்கள் தந்தையார் தேவைக்கு அதிகமான பணியாளர்களை எங்கள் தோட்டத்தில் நியமித்த அந்த ஒரு நிகழ்வு மட்டும் இன்னும் எனக்கு நினைவில் உள்ளது. பின் நாட்களில் நான் ஹார்வர்டில் கல்வி கற்கும் போது படித்ததை தவிர உண்மையாகவே நான் அந்த பணவீழ்ச்சியின் கோரத்தை சரியாக தெரிந்து கொள்ளவில்லை. ஜான் எஃப் கென்னடியின் இந்த கூற்று 1960ஆம் ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலில் மிக பெரும் விவாதப் பொருளாக கருதப்பட்டது. கடந்த தலைமுறையில் நிகழ்ந்த மிக பெரும் பணவீழ்ச்சி குறித்த எண்ணங்களே இல்லாத ஒருவரிடம் நிகழ்கால பொருளாதாரத்தை காக்கும் பொறுப்பை எப்படி கொடுப்பது என்ற வினா மக்களிடம் எழ ஆரம்பித்தது. ஆனால் அப்பொழுது நிகழ்ந்த 2ஆம் உலகப் போரில் ஜான் எஃப் கென்னடியின் பங்கு இந்த வினாவையே பலமுறை புறக்கணித்து புதைத்தது. அச்சமயத்தில் இந்த போர் அனுபவம் மக்களிடையே உணர்ச்சிபூர்வமான செய்தியாக பரவியது. அதிபர் தேர்தலில் ஜான் எஃப் கென்னடியை எதிர்த்த ஹூபர்ட் ஹம்ப்ரி இத்தகைய போர் அனுபவத்தை பெற்றவர் அல்லர். நடந்தேறிய காலத்தின் அச்சம், நிச்சயமற்ற நிலை, இவ்விரண்டின் கோரத்தை மீண்டும் மெய்யான அளவில் எடுத்துக்காட்ட வல்ல சக்தி நம்முடைய கல்விக்கும், அறிவாற்றலுக்கும், நம்முடைய திறந்த மனப்பான்மைக்கும் இல்லை என்னும் உண்மையே நமக்கு எதிரான மிகப்பெரிய சவாலாக உள்ளது. உலகின் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியின் போது எல்லாவற்றையும் இழந்தது எவ்வாறு என்பதை நான் படித்துவிட இயலும். ஆனால் அந்த நிகழ்வின் போது இருந்தவர்களுடைய மனங்களைப் போன்று என்னுள் அதே அளவிற்கான உணர்ச்சி தழும்புகள் உண்டாவதில்லை. அத்தகைய கோர நிகழ்வின் போது இருந்தவர்கள் பங்குகளை வாங்கி குவிப்பதை போன்ற செயல்கள் மன நிறைவை தரும் என்ற எண்ணமுடைய என்னை போன்ற ஒருவரை மதிப்பிட இயலாது. நாம் ஒவ்வொருவரும் உலகை நமக்கேயான பிரத்யேக ஆடிகளின் வழியாக பார்க்கிறோம். பங்குச்சந்தையின் வரிசையான சரிவுகளை செயல்வரை முறைப்படங்கள் நிர்ணயித்து எடுத்துக்காட்டலாம். ஆனால் பங்குச்சந்தையில் எல்லாவற்றையும் நீ இழந்ததை நினைத்த வண்ணம் வீட்டுக்கு சென்று உன் குழந்தைகளின் முகங்களை பார்த்தபடி அவர்களின் எதிர்கால நிச்சயமற்ற நிலை குறித்து உனக்குள் உண்டாகும் அந்த உணர்ச்சி கொதிப்பை அப்படங்கள் நிர்ணயித்து காட்ட இயலாது. நடந்தேறிய வரலாறுகளை படித்துவிட்டு நீ எல்லாம் தெரிந்து கொண்டு விட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் தனிப்பட்ட முறையில் அத்தகைய நிலையில் வாழாமல், நேரடியாக அதன் விளைவுகளை சந்திக்காமல், அத்தகைய படிப்பினைகள் உன் நடைமுறைகளையும் பழக்க வழக்கத்தையும் மாற்றுவதற்கு ஏற்ற அளவிற்கு அதை உன்னால் முழுமையாக புரிந்து கொள்ள இயலாது. இந்த உலகம் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் அறிந்துள்ளோம் என்றே நாம் அனைவரும் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த உலகின் ஒரு மிகச்சிறு வெளிச்சத்துளியையே நாம் எல்லோரும் இனம் கண்டுள்ளோம்.
ஒரு முதலீட்டாளராக மைக்கேல் ஃபேட்னிக் கூறுகின்றார், சில படிப்பினைகளை நாம் கற்றுக்கொள்வதற்கு முன்னர் அத்தகையவற்றை நாம் அனுபவித்தல் அவசியம். நாம் அனைவருமே பல்வேறு வகையில் இந்த உண்மையால் பாதிக்கப்பட்டவர்கள். 2006ஆம் ஆண்டில் தேசிய பொருளாதார ஆய்வுக் கழகத்தை சேர்ந்த பொருளாதார வல்லுநர்களான உல்ரிக் மல்மண்டிரியர், ஸ்டெஃபான் நேக்கல் ஆகியோர் கடந்த 50 ஆண்டுகளில் அமெரிக்காவின் நுகர்வோர் பொருளாதாரம் குறித்த தகவல்களை தோண்டி எடுத்து ஆராய்ந்தனர். இந்த ஆய்வு அமெரிக்கர்கள் தங்களிடம் உள்ள பணத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தினார்கள் என்பது குறித்த மிக தீர்க்கமான ஆய்வு ஆகும். பொதுவாக மக்கள் தங்களுடைய இலக்குகளை வைத்தும் அந்த காலத்தில் நிலவும் முதலீட்டு திட்டங்களின் குணாதிசயங்களை வைத்தும் தங்களுடைய முதலீடு குறித்த முடிவுகளை எடுத்தல் வேண்டும். ஆனால் மக்கள் அப்படி செய்வதில்லை. மேற் சொன்ன இரு பொருளாதார வல்லுநர்களின் கண்டுபிடிப்பின்படி மக்களுடைய ஆயுட்கால முதலீடு குறித்த முடிவுகள் அனைத்தும் அவர்கள் தலைமுறையினரின் அனுபவங்களை ஒட்டியே பெரிதும் அமைந்துள்ளன. குறிப்பாக அவர்கள் இளமை காலத்து அனுபவங்களை ஒட்டியே அமைந்துள்ளன. குறிப்பாக நீங்கள் பணவீக்கம் அதிகமாக இருந்த காலத்தில் வளர்ந்தவர்கள் என்றால் நீங்கள் பிணைய பத்திரங்களில் குறித்த அளவிலேயே முதலீடு செய்திருப்பீர்கள். அத்தகைய முதலீடு பணவீக்கம் குறைவாக இருந்தபோது வளர்ந்தவர் முதலீடு செய்த தொகையை விட குறைவாகவே இருக்கும். பங்குச்சந்தை உச்சத்தில் இருக்கும்போது வளர்ந்தவர் என்றால் உங்களது பணம் பெருமளவில் பங்குச்சந்தை முதலீட்டில் இருக்கும். இது பின்வந்த பங்குச்சந்தை நலிவுற்ற காலத்தில் பிறந்தவர்களின் முதலீட்டை விட அதிகமாகவே இருக்கும். மேற் சொன்ன இரு பொருளாதார வல்லுநர்களின் கூற்று, எங்களுடைய கண்டுபிடிப்பின்படி தனிநபர் முதலீட்டாளர்களின் ஆபத்தை எதிர்த்து முதலீடு செய்யும் துணிவு அவரவருடைய அனுபவங்களை பொறுத்தே அமைகின்றது. பொருளாதாரம் குறித்த அறிவாற்றலோ கல்வியோ நுட்பமோ அல்ல, மாறாக அவர்கள் எங்கே எப்படி பிறந்து வளர்ந்தார்களோ அந்த இடம் சார்ந்த அதிர்ஷ்டத்தை பொறுத்ததே. 2019ஆம் ஆண்டு தி ஃபினான்ஷியல் டைம்ஸ் பத்திரிகை பிரபலமான பிணைய பத்திர முதலீட்டு வல்லுநரான பில் கிராஸ் என்பவரை நேர்காணல் கண்டு பிரசுரித்தது. அந்த நேர்காணலில் 10 வருடங்களுக்கு முன்னரோ அல்லது பின்னரோ பிறந்திருந்தால் கிராஸ் இன்று எப்படி உள்ளாரோ அதே நிலையில் இன்று இருந்திருக்க வாய்ப்பில்லை என்று அவரே ஒத்துக்கொண்டுள்ளார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராஸின் வளர்ச்சி வட்டி விகிதம் வீழ்ச்சியடைந்த தலைமுறையினரோடு ஏறக்குறைய மிகச்சரியாக பொருந்தியுள்ளது. இந்த நிலைமையே பிணைய பத்திரங்களின் மதிப்பு வீழ்ச்சிக்கும் காரணமாகவும் அமைந்துவிட்டது. இத்தகைய நிலை நீங்கள் எதிர்கொள்ளும் வாய்ப்புகளை மட்டும் பாதிப்பதில்லை, மாறாக அத்தகைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தருவாயில் நீங்கள் அது குறித்து நினைக்கும் போக்கையும் பாதிக்கும். கிராஸை பொறுத்தவரை பிணைய பத்திரங்கள் என்பவை பணம் செய்யும் எந்திரங்கள். பணவீக்கத்தின் தாக்கத்தை எதிர்கொண்டு வளர்ந்த அவருடைய தந்தையார் தலைமுறைக்கோ அவை பணத்தை எரிக்கும் ஆலைகளாக கருதப்பட்டிருக்கும். பணம் பொருளாதாரம் குறித்து மானுடம் அடைந்த அனுபவங்களின் வித்தியாசங்களை நாம் மிக குறைவு என்று மதிப்பிடலாகாது. மிக குறைவு என்று எண்ணுபவருக்கும் வித்தியாசங்கள் அதிகமே. உதாரணமாக பங்குச்சந்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். 1970களில் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் என்றால் S&P 500 பணவீக்கத்துக்கு ஏற்ப உங்களுக்கு 10 வயதுகளிலும் 20களிலும் ஏறக்குறைய 10 மடங்காக உயர்ந்திருக்கும். அது பிரமிக்க வைக்கும் லாபமாகும். நீங்கள் 1950இல் பிறந்தவர் என்றால் உங்களுடைய 10 வயதுகளிலும் 20களிலும் அத்தகைய மாற்றத்தை கண்டிருக்க மாட்டீர்கள். பிறந்தநாள் வேறுபட்டதன் காரணமாக இருவேறு காலத்தை சேர்ந்த இருசாரார் அவர்களது வாழ்வில் பங்குச்சந்தை எப்படியானது என்பது குறித்த வெவ்வேறான கருத்தோட்டத்துடன் வாழ நேர்ந்தது. பணச்சரிவும் அத்தகையதே. 1960களில் நீங்கள் அமெரிக்காவில் பிறந்திருப்பீர்கள் என்றால் அப்போது நிலவிய பணச்சரிவின் காரணமாக உங்களுடைய 10 வயதுகளிலும் 20களிலும் பங்குகளின் விலை 3 மடங்கை அடைந்திருக்கும். அதுவே அதிகம். அந்த வயதில் நீங்கள் பொருளாதாரம் குறித்த அடிப்படை அறிவை கற்றுக்கொண்டு இருந்திருப்பீர்கள். உங்களுடைய சம்பள காசோலைகள் முந்தைய காலத்தை விட சற்று குறைவான காலத்திலேயே கிடைத்திருக்கும். அதுவே நீங்கள் 1990களில் பிறந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்நாளில் குறைவான பணவீக்கம் நிலவிய காலம் அதுவாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்பதால் அதை குறித்த எண்ணமே உங்களுக்கு வந்திருக்காது. 2009ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் அமெரிக்காவின் தேசிய அளவிலான வேலைவாய்ப்பின்மை சதவிகிதம் ஏறக்குறைய 10 இருந்தது. ஆனால் உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்த நிலையில் 16 வயதிலிருந்து 19 வயதுக்குள்ளான ஆப்பிரிக்க அமெரிக்க இன ஆடவரின் வேலைவாய்ப்பின்மை சதவிகிதம் 49 இருந்தது. அதுவே கல்லூரி படிப்பை முடித்த நிலையில் 45 வயதுக்கு மேலான ககாசியன் பெண்டிரின் வேலைவாய்ப்பின்மை சதவிகிதம் 4 இருந்தது. 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளின் உள்நாட்டு பங்குச்சந்தை முழுவதுமாக வீழ்ந்து கிடந்தன. அத்தனை பகுதிகளும் வெடிகுண்டு தாக்குதலால் பாதிப்படைந்திருந்தன. போர் முடிந்த தருவாயில் ஜெர்மன் நாட்டு நிலங்களிலிருந்து பெறப்பட்ட உணவுப் பொருட்கள் நாட்டின் அத்தனை ஜனத்தொகைக்கும் நாளொன்றுக்கு 1000 கேலரி மட்டுமே கிடைக்கக்கூடிய நிலையில் இருந்தது. ஆனால் அதே காலத்தில் அமெரிக்காவின் பங்குச்சந்தை 1945ஆம் ஆண்டின் இறுதியில் 1941ஆம் ஆண்டை விட 2 மடங்கு அதிகரித்த நிலையில் இருந்தது. தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு அமெரிக்க பொருளாதாரம் வலிமையாகவே இருந்தது. மேற்குறிப்பிட்ட இருவேறு காலகட்டத்தில் வாழ்ந்த அமெரிக்கர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பணவீக்கம் குறித்து ஒரே மாதிரியான மாறாத சிந்தனை உடையவர்களாக இருப்பார்கள் என்று யாருமே எதிர்பார்க்க முடியாது. பங்குச்சந்தையும் வேலைவாய்ப்பின்மையும் கூட அப்படித்தான். பொதுவாக பணம் குறித்த பார்வையும் மாறாது இருந்திருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. இத்தகைய இரு காலகட்டங்களில் வாழ்ந்தோர் பொருளாதாரம் குறித்த தகவல்களுக்கு எதிராக ஒரே விதமான எதிர்வினைகளை ஆற்றுவார்கள் என்று யாரும் எதிர்பார்க்க இயலாது. ஒரே மாதிரியான லாபத்தையும் பயன்பாட்டையும் அவர்கள் இருவரும் அனுபவித்தார்கள் என்று யாரும் கூற இயலாது. ஒரே மூலத்திலிருந்து வரும் பொருளாதாரம் குறித்த ஆலோசனைகளை அவ்விரு குழுக்களும் சரிசமமாக மதித்து ஏற்பார்கள் என்று எவரும் நம்ப இயலாது. நடப்பதை குறித்தும் அதன் மதிப்பை குறித்தும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்தும் எதிர்காலத்திற்கான சரியான பாதை எது என்பதை குறித்தும் கருத்து ரீதியாக இவ்விரு குழுக்களும் சமரசமாவார்கள் என்று எவரும் நம்பத்தகுந்தது அன்று. பணம் குறித்த அவர்களுடைய பார்வை இருவேறு உலகுகளில் உருவானது. அப்படியானால் பணம் குறித்து ஒரு குழுவினர் கருதும் போக்கு மூர்க்கத்தனமானது என்றால் மற்றொரு குழுவிற்கு அதுவே தெளிவான பார்வையாக ஆகலாம். ஃபாக்ஸ்கான் என்ற தைவான் நாட்டு மின்னணு தொழில்நுட்ப நிறுவனத்தின் நடைமுறை குறித்த கட்டுரை ஒன்று சில ஆண்டுகளுக்கு முன்னர் தி நியூயார்க் டைம்ஸ் நாளிதழில் வெளியானது. அதில் வெளியான நடைமுறை நிலைமைகள் மிகவும் கொடூரமானவை. வாசகர்கள் உண்மையாக தாக்கமுற்றனர்.
ஆனால் ஒரு சீன பணியாளரின் மருமகன் அந்த கட்டுரைக்கு அனுப்பிய பதிலுரை மிகவும் எல்லோரையும் கவர்ந்தது. அமெரிக்கர்களால் இனிப்பு கடைகள் என அழைக்கப்பட்ட இடத்தில் என்னுடைய அத்தை பல ஆண்டுகள் பணியாற்றினார். அது மிகவும் கடுமையான பணி, நீண்ட பணி நேரம், குறைவான ஊதியம், தரமற்ற பணிச்சூழல். உங்களுக்கு தெரியுமா? அத்தகைய தொழிற்கூடங்கள் ஒன்றில் பணியாற்றுவதற்கு முன்னர் என் அத்தை என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? விபச்சாரம். அவருடைய முந்தைய வாழ்க்கை முறையோடு ஒப்பிட்டால் இனிப்பு கடையில் பணிபுரிவது என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு விதமான முன்னேற்றமே. அந்த கொடுமையான முதலாளித்துவ எண்ணம் கொண்ட கடைக்காரர் ஓரிரு டாலர்களுக்காக என் அத்தையை மோசமாக பயன்படுத்தி இருப்பார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அதைவிட கொடூரமானது, சில பெண்ணிகளுக்காக முகந்தெரியாதோர் பலர் என் அத்தையின் உடலை மோசமாக பயன்படுத்தி இருப்பார்கள் என்பதே. இதனால்தான் நான் பல அமெரிக்கர்களின் சிந்தனையால் வருத்தமடைகிறேன். மேற்கத்திய நாடுகளில் இருப்பது போன்ற வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த நாடு வேற்று நாடு. ஆம், தொழிற்சாலையின் பணி மிகவும் கடினமானதுதான். பணி சற்று எளிதாக இருந்திருக்கலாமா? ஆம், அமெரிக்காவின் பணிகளுடன் ஒப்பிடும்போதுதான் இத்தகைய பணி கடினமானது. இந்த பதிலுரையை நான் எப்படி பொருள் கொள்வது? என்னில் ஒரு பாதி இது குறித்து காரசாரமாக விவாதிக்க துடிக்கிறது. அடுத்த பாதி இது குறித்து யோசித்து அறிந்து கொள்ள விழைகிறது. ஆயினும் எப்படி வெவ்வேறான அனுபவங்கள் வெவ்வேறான பார்வைகளை தருகின்றன என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஒரே கருத்தை உள்ளுணர்வுடன் அலசி பார்க்கும் போது அது வெவ்வேறான பார்வைகளுடன் விரிகிறது. பணம் குறித்து மனிதன் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் அந்த கணத்தில் அந்த முடிவை சார்ந்து அவர் அறிந்த தரவுகளால் நியாயப்படுத்தப்படுகின்றன. அவ்வாறான முடிவுகளும் நியாயங்களும் அவர்கள் மனங்களுக்குள் வளர்ந்து கொண்டே தனித்துவமான முன்மாதிரி வடிவத்துக்குள் புகுத்தப்படுகின்றன. அதுவே பின்னர் உலகம் எப்படி இயங்குகிறது என்ற கருத்தாக எழுகிறது. இத்தகைய மக்கள் தவறான தகவல்களை பெறுதல் இயலும். இவர்கள் முழுமையற்ற தரவுகளை சேகரித்து இருக்கலாம். அவர்கள் கணக்கிடுவதில் மிகவும் மோசமானவர்களாக இருக்கலாம். அவர்கள் வணிக விளம்பரங்களால், சந்தைப்படுத்தும் நடைமுறைகளாலும் துளைத்தெடுக்கப்பட்டிருக்கலாம். தாம் என்ன செய்கின்றோம் என்ற எண்ணமற்றவர்களாக அவர்கள் இருக்கலாம். அவர்கள் செயல்களின் எதிர்வினைகளை கணிக்கும் சக்தியற்றவர்களாகவும் அறிவற்றவர்களாகவும் இருக்கலாம். இன்றுதான் அவர்கள் புரிந்து கொள்வார்களோ? ஆனாலும் மக்கள் எடுக்கும் ஒவ்வொரு பொருளாதார முடிவின் போதும் அவர்கள் அது குறித்து பல்வேறு காரணிகளை ஒவ்வொன்றாக ஆய்ந்து தெளிவாகவே முடிவெடுக்கிறார்கள். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு முடிவுக்கும் அவர்கள் ஏன் அந்த முடிவை எடுக்கிறார்கள் என்பதற்கும் எவ்வாறு அந்த முடிவை எடுக்கிறார்கள் என்பதற்கும் காரணமாக அவர்களுக்கு அவர்களாகவே ஒரு கதையை சொல்லி நியாயப்படுத்திக் கொள்கிறார்கள். அத்தகைய கதைகள் அவரவர் சொந்த அனுபவங்களால் சித்தரிக்கப்பட்டவையே ஆகும். எளிய உதாரணமாக லாட்டரி சீட்டை எடுத்துக்கொள்வோம். திரைப்படங்கள், வீடியோ கேம்கள், இசை, விளையாட்டுகள், புத்தகங்கள் போன்றவைக்கு மொத்தமாக செலவு செய்வதை விட அதிகமாக அமெரிக்கர்கள் லாட்டரிக்கு செலவு செய்கிறார்கள். அதுவும் லாட்டரி சீட்டுகளை வாங்குவது யார்? பெரும்பாலும் ஏழைகள். அடிமட்ட வருமானம் கொண்ட அமெரிக்க குடும்பங்கள் லாட்டரிக்கென்று ஆண்டொன்றுக்கு சராசரியாக $412 செலவு செய்கிறார்கள். இது உயர்மட்ட குடும்பங்கள் லாட்டரிக்காக செலவு செய்யும் சராசரி தொகையை விட 4 மடங்கு அதிகம். 40% அமெரிக்கர்களுக்கு ஆபத்து காலத்தில் $400 திரட்டுவது என்பது மிகவும் அரிய செயலாகும். இந்த உண்மை கூற வருவது, $400 லாட்டரி சீட்டு வாங்கும் மக்களும் பெரும்பாலானோர் ஆபத்து காலத்தில் $400 திரட்ட முடிவது இல்லை என்பதே. மில்லியனில் ஒருவருக்கு கிடைக்கும் பெரிய வாய்ப்பை எதிர்பார்த்து லாட்டரி சீட்டுக்காக செலவு செய்து தங்களுடைய பாதுகாப்பை இத்தகையோர் தாரை வார்த்து விடுகிறார்கள். இது மிகவும் முட்டாள்தனமாக எனக்கு தோன்றுகிறது. ஒருவேளை உங்களுக்கும் இது முட்டாள்தனமாக தோன்றலாம். ஆனால் நான் அந்த அடிப்பட்ட வருமான வரம்பில் இருப்பவன் அல்லன். நீங்களும் அப்படிப்பட்டவராகத்தான் இருத்தல் கூடும். இதனால் அடிமட்ட வருமான வரம்பிற்கு கீழ் உள்ளோர் இத்தகைய லாட்டரி சீட்டுகளை வாங்கும் உள்ளுணர்வு காரணத்தை நம்மில் பலர் உடரீதியாக புரிந்து கொள்வது என்பது கடினமான செயலாகும். ஆயினும் சற்றே ஆழ்ந்து யோசித்தால் இத்தகைய உள்ளுணர்வு காரணம் குறித்து கற்பனை இவ்வாறாக விரியலாம். நாங்கள் மாதம் சம்பளம் வாங்கினாலும் எங்களால் சேமிப்பது என்பது கடினமாகவே இருக்கிறது. அதிக சம்பளம் தரக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடியதாக இல்லை. கேளிக்கை விடுமுறைக்கெனவோ, புதிய கார்களுக்கென்றோ, உடல்நல காப்பீட்டுக்கென்றோ, பாதுகாப்பான இடத்தில் வீடு வாங்குவதற்கென்றோ எங்களால் செலவு செய்ய இயலாது. நாங்கள் கடன் வாங்காமல் எங்களுடைய குழந்தைகளை கல்லூரிக்கு அனுப்ப இயலாது. நீங்கள் படிக்கக்கூடிய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நூல்கள் இப்போது எங்களிடமோ அல்லது எதிர்காலத்தில் கிடைக்கும் என்ற நிலையோ எங்களுக்கு இல்லை. எங்கள் வாழ்க்கையிலும் உங்களிடம் ஏற்கனவே உள்ள நல்ல பொருள்களை போன்று வாங்க ஆசைப்படுகிறோம். லாட்டரி சீட்டு வாங்கும் அந்த கணத்தில் மட்டும்தான் அத்தகைய ஒரு வாழ்க்கையை கனவாய் காண்பதும் சாத்தியப்படுகின்றது. அந்த கனவுக்காக நாங்கள் செலவு செய்கிறோம். இதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே அந்த கனவில் வாழ்ந்து வருகிறீர்கள். அதனால்தான் நீங்கள் வாங்குவதை விட அதிக அளவில் லாட்டரி சீட்டுகளை நாங்கள் வாங்குகிறோம். இத்தகைய நியாயத்தையோ காரணத்தையோ நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில்லை. பொருளாதார ரீதியாக வீழ்ந்து கிடந்தாலும் லாட்டரி சீட்டு வாங்குவது என்பது சரியான முறை ஆகாது. ஆனாலும் லாட்டரி சீட்டின் விற்பனை ஏன் தொடர்கிறது என்பதை ஒரு விதமாக என்னால் புரிந்து கொள்ள இயலும். நீங்கள் செய்வது முட்டாள்தனம்தான் என்றாலும் அதை ஏன் நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன் என்ற இந்த புரிதலே பணம் குறித்து எடுக்கும் பல்வேறு முடிவுகளின் மூல காரணத்தை வெட்ட வெளிச்சமாக்குகிறது. சிலர் பொருளாதாரம் குறித்த முடிவுகளை வெற்று கணக்குகளால் மட்டும் தீர்மானிக்கிறார்கள். பொதுவாக இவர்கள் அத்தகைய தீர்மானங்களை இரவு உணவு அருந்தும் மேசையிலோ அல்லது அலுவலக கூட்டங்களிலோ முடிவு செய்கிறார்கள். தனிமனித அனுபவங்கள், உலகை குறித்த உங்களுடைய தனிப்பட்ட பார்வை, நான் எனும் அகந்தை, கர்வம், வணிக யுக்திகள், சில லாபங்கள் ஆகியவை எல்லாமாய் சேர்ந்து ஒரு விதமான காரணமாக நீங்கள் எடுக்கும் முடிவுக்கு துணை போகின்றன. பணம் குறித்த முடிவுகளை எடுப்பது ஏன் கடினமான காரியம் என்பதையும் அதற்காக தேவையற்ற நடத்தைகள் ஏன் துணை போகின்றன என்பதையும் விளக்குவது என்பது மிக முக்கியமான காரியமாகும். பணம் குறித்த இந்த புரிதல் எவ்வளவு புதிதானது என்பதை உணர்வதிலேயே அது அமைகிறது. பணம் என்பது நீண்ட நெடுங்காலமாய் பயன்பாட்டில் உள்ளது. இன்றைய நிலையில் துருக்கி என்று அழைக்கப்படும் பகுதியில் கிமு 600 இருந்த லிடியா என்ற ராஜ்யத்தை ஆண்ட அரசன் அல்யட்டஸ்தான் முதலில் பணம் என்ற ஒன்றை நடைமுறைக்கு கொண்டு வந்தான் என்று நம்பப்படுகிறது. ஆனால் சேமிப்பதும் முதலிடுவதும் ஆகிய பணம் குறித்த முடிவுகளை எடுக்க இன்றைய நவீன உலகில் அடிப்படையாக கருதப்படுபவை செயல்முறையில் சிறுபிள்ளைத்தனமாகவே இருக்கின்றன. பணி ஓய்வை எடுத்துக்காட்டாக கொள்வோம்.
2018ஆம் ஆண்டின் இறுதியில் அமெரிக்க பணி ஓய்வு கணக்கில் $27 டிரில்லியன் இருந்தன. அந்த நிதியை பொதுவான முதலீட்டாளர்களின் சேமிப்பையும் முதலீட்டுக்கான முடிவுகளையும் தீர்மானிக்கும் முதன்மையான காரணியாக இருந்தது. ஆனால் பணி ஓய்வுக்கான தகுதி என்னும் முழுமையான வழக்கம் அதிகபட்சம் 2 தலைமுறைகள் மட்டுமே பழமையானது. 2ஆம் உலகப் போருக்கு முன்னர் அமெரிக்காவில் பெரும்பாலோர் அவர்கள் இறக்கும் வரை பணியில் இருந்தனர். அந்த சூழலில் அதுவே எதிர்பார்ப்பும் உண்மையும் கூட. 1940ஆம் ஆண்டு வரை பணிக்கு சேர்வோரில் 65 வயதுக்கு மேற்பட்ட ஆடவரின் விகிதம் 50ஐ விட அதிகமாக இருந்தது. இந்நிலையை மாற்றவே சமூக பாதுகாப்பு குறிக்கோளாக கொள்ளப்பட்டது. ஆயினும் அந்த முயற்சியின் தொடக்கத்தில் அது ஒரு முழுமையான ஓய்வூதியத்தை கூட பெற்றுத்தராத வகையில் மட்டுமே இருந்தது. 1940ஆம் ஆண்டு ஐடா மே ஃபுல்லர் என்பவர் முதன்முதலாக சமூக பாதுகாப்பு காசோலையை பெற்றபோது அதன் தொகை வெறும் $22.54 தான். பணவீக்கத்தை கணக்கில் கொண்டால் அதன் மதிப்பு $416 எனலாம். 1980கள் வரை ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கப்படும் சமூக பாதுகாப்பு காசோலையின் சராசரி மதிப்பு $1000 தாண்டவில்லை. இம்மதிப்பு பணவீக்கத்தை கணக்கில் கொண்ட மதிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு கழகத்தின் கணக்கெடுப்பின்படி 1960கள் வரை 65 வயது கடந்த ஓய்வூதியம் பெறுபவர்களில் 1/4 பங்கினர் வறுமையில்தான் வாழ்ந்தனர். ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் சொந்த ஓய்வு கால சேமிப்பு உள்ளது என்ற பரவலான நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. ஆனால் இது மிகைப்படுத்தப்பட்ட கருத்தாகும். பணியாளர்கள் நல ஆய்வுக் கழகம் இது குறித்து 1975இல் 65 வயது கடந்தோருள் 1/4 பங்கினருக்கே ஓய்வூதியம் மூலமான வருவாய் இருந்தது என்கிறது. இத்தகைய அதிர்ஷ்டசாலிக்கும் வழங்கப்படும் ஓய்வூதியம் வாழ்வதற்கு தேவையான பணத்தில் வெறும் 15% மட்டுமே. 1955ஆம் ஆண்டு தி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் ஓய்வு பெறுவதற்கான விழைவு பணியாளர்களிடையே ஓங்கியே இருந்தாலும் ஓய்வு பெறுவது என்பது இயலாத காரியமாகவே தொடர்ந்து இருந்து வருகிறது என்ற கருத்தை வலியுறுத்தும் விதமாக மாற்றியமைக்கப்பட்ட பழமொழியாக ஓய்வு பெறுவது குறித்து எல்லோரும் பேசினாலும் உண்மையில் மிகச்சிலருக்கே அது சாத்தியப்படுகிறது என்கிறது. 1980கள் வரை ஓய்வு பெறுவது என்பது எல்லோருக்குமான தகுதிதான் என்பதும் ஒவ்வொருவரும் கௌரவமாக ஓய்வு பெறுதல் அவசியம் என்பதும் சாத்தியப்படவில்லை. அத்தகைய நிலை இல்லாத காரணத்தால் கௌரவமாக ஓய்வு பெற வேண்டி தங்கள் சொந்த பணத்தை சேமிப்பதும் முதலீடு செய்வதும் ஆகிய முறைகள் நெடுங்காலமாகவே எதிர்பார்ப்புகளாகவே இருந்து வருகின்றன. ஓய்வூதியம் என்பது எவ்வளவு சமீபத்திய முயற்சி என்பதை நான் இங்கே வலியுறுத்தி சொல்கிறேன். அமெரிக்காவில் பணியாளர்களின் ஓய்வூதியத்துக்கான அடிப்படை சேமிப்பாக அமையும் 401k என்னும் முறை 1978 வரை வழக்கில் இல்லை. ரோத் IRAவும் 1998க்கு முன்னர் தொடங்கப்படவில்லை. அதற்கு முன்னர் ஓய்வூதியம் என்பது ஏதோ மது அருந்துவதற்கு போதுமானதாக மட்டுமே இருந்தது. நம்மில் பலர் ஓய்வு காலத்திற்காக பணத்தை சேமிப்பதிலும் முதலீடு செய்வதிலும் திறனற்றவர்களாகவே உள்ளோம் என்னும் உண்மை யாருக்கும் ஆச்சரியம் தருவதாக இல்லை. நாம் பணப்பித்து பிடித்தவர்கள் இல்லை, மாறாக நாம் எல்லோரும் புதியவர்கள். கல்லூரி செல்பவர்களின் நிலையும் இதை போன்றதுதான். 25 வயதை கடந்த அமெரிக்கர்களில் இளங்கலை பட்டம் பெற்றவர்களின் விகிதம் 1940ஆம் ஆண்டு 20 பேருக்கு ஒருவரை விட குறைவாக இருந்தது. அதுவே 2015ஆம் ஆண்டில் 4 பேருக்கு ஒருவர் என்ற விகிதமாக உள்ளது. அந்த காலத்தின் கல்லூரி கட்டணம் பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு கணக்கிடுவோமாயின் இன்றைய நிலையில் 4 மடங்குக்கும் மேலாக அதிகரித்துள்ளது. இத்தகைய போக்கு ஏதோ ஒன்று பெரிய அளவிலும் முக்கியமான காரணியாகவும் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இது நமக்கு தெரிவிக்கின்றது. உதாரணமாக கடந்த 20 ஆண்டுகளில் பெரும்பாலோர் கல்விக்கடன் குறித்து மோசமான முடிவுகளை எடுத்துள்ளார்கள். நாம் கற்றுக்கொள்ள அத்தகைய கடன் குறித்த மிக நீண்ட சரித்திரமும் தரவுகளும் நம்மிடையே இல்லை. இருந்தும் நாம் பறந்து கொண்டிருக்கிறோம். தொடங்கப்பெற்று வெறும் 50 ஆண்டுகளே ஆகியுள்ளது என்பதால் குறியீட்டு நிதிகளிலும், அதாவது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், இத்தகைய நிலையே நிலவுகிறது. அதை போன்றே வெளிநாட்டு நிதிகளும், அதாவது ஹெட்ஜ் ஃபண்ட், வெறும் 25 ஆண்டுகளுக்கு முன்னரே தொடங்கப்பெற்றன. இன்றைய நிலையில் மிகவும் பரவலாக காணப்படும் நுகர்வோர் கடன்களான அடமானங்கள், கடன் அட்டைகள், கார் கடன்கள் போன்றவை 2ஆம் உலகப் போர் வரையில் அறியப்படாதவைகளாகவே இருந்தன. GI மசோதா அறிமுகத்துக்கு பின்னர் மில்லியனுக்கும் மேற்பட்ட அமெரிக்கர்களுக்கு கடன் பெறுவது எளிதான செயலாயிற்று. 10,000 ஆண்டுகளுக்கு முன்னர் நாய்கள் மக்களின் தேவைக்கேற்ப பழக்கப்படுத்தப்பட்டன என்றாலும் இன்றளவும் அவை தங்களுடைய மூதாதையரின் குணாதிசயங்களை காத்து வருகின்றன. நாமோ புதிய பொருளாதார முறை வழக்கில் வந்து 20 ஆண்டுகளிலிருந்து 50 ஆண்டுகளே ஆகியிருந்தாலும் முழுமையாக நம்மை அப்புதிய முறைக்கு பழக்கப்படுத்தி கொண்டு விட்டோம் என்ற நம்பிக்கையில் உள்ளோம். உண்மைக்கும் உணர்வுக்கும் இடையேயான நிலையின் பிடிப்பில் அமையும் ஒரு பொருளுக்கு இதை போன்ற சிக்கல் ஏற்படுவது இயல்பு. இந்த இயல்பே பணம் குறித்து நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதையே நாம் ஏன் ஒவ்வொரு முறையும் செய்வதில்லை என்பதை விளக்க உதவும். பணத்தை வைத்துக்கொண்டு பல்வேறு பைத்தியக்காரத்தனங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் நாம் எல்லோருமே இந்த பண விளையாட்டுக்கு புதியவர்கள். உங்களுக்கு எது பைத்தியக்காரத்தனமாக தெரிகிறதோ அது எனக்கு அறிவுபூர்வமாக கூட இருக்கலாம். ஆனாலும் நாம் யாருமே பைத்தியக்காரர்கள் இல்லை. நாம் ஒவ்வொருவரும் தனித்துவமாக நாம் கண்ட அனுபவங்களின் அடிப்படையில் அந்த கணத்தில் எது நமக்கு அறிவுபூர்வமாக தெரிகிறதோ அந்த வகையில் முடிவுகளை எடுக்கின்றோம். இப்போது பில்கேட்ஸ் எப்படி செல்வந்தர் ஆனார் என்ற கதையை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன்.